ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான போண்டா ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா சூப்பராக செய்து முடிச்சிடலாம். மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றவங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை முதல்ல ஊற வச்சிடணும். 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு வெள்ளை உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிற 2 பருப்புமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நான் எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு அளந்தனோ அதே டம்ளரில் அதே அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2-3 முறை தண்ணி ஊற்றி இது ரெண்டுமே தனித்தனியாக அலசி வடிகட்டிட்டு வந்துடலாம். திரும்ப தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுக்கணும். இப்போது நல்லா ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இன்னைக்கு இதை கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நம்ம உளுந்த முதல்ல வடைக்கு அரைக்கிறது போல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு வடைக்கு உள்ளது போல் வர பக்குவத்தில் கடைசியாக நம்ம கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதோட சேர்த்து கொரப்பாக அரைச்சி வலிச்சுக்கணும். இப்போது ரெண்டும் சேர்த்து இது போல் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட போண்டா நல்லா பந்து போல் உப்பி வரும். நான் உளுந்து சேர்த்து அரைக்கும் போதே உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போண்டாவுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்க போகிறதில்ல. அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு அதிகமாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது சுட்டு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம போண்டா மாவை தண்ணி தொட்டுட்டு இது போல் எடுத்து உருண்டைகளாக எண்ணெயில் விட்டுக்கலாம். கடாய்க்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. இது அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு பக்கம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். இது வேகும் போதே நல்ல மணமாக இருக்குது. இப்போது போண்டாக்கள்லாம் தயாராகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன். இப்போது 2வது முறை சேர்த்ததுமே சூப்பராக தயாராகிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட போண்டாலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சும்மா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி வேணும்னா தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் டயத்தில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். இது அவ்வளோவா எண்ணெயும் குடிக்காது. இதை ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.